Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் ஒர்க் ஷாப். நான் சிவா. ஏற்கனவே நம்ம ஒரு பெரிய ரோபோட்டிகம் செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி ரோபோட்டிகம் தான். அதை முடிக்கலையே அப்படின்ற ஒரு தாட் இதனால இருந்தது. ஆனால் இனிமேட் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே ஆரம்பிச்ச அந்த மினி ரோபோட்டிகமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம். ஒரு மினி ரோபோட்டிகம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த ரோபோட்டிகாமை எப்படி அப்கிரேட் பண்ணுறது, எந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ஐடியாஸ் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிமிஷம் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல்லை கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக தான். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது நம்ம இதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸை முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சர்வோ மோட்டார். நம்ம நிறைய ப்ராஜெக்ட்டில் சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த சர்வோ மோட்டர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் நம்ம மோட்டரோட ஆங்கிளை அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். அதுக்கேற்ற டைரெக்ஷனில் மோட்டரை ரொட்டேட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த சர்வோ மோட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். சர்வோ மோட்டர் கூடயே நமக்கு மேலே 3 கிளிப்ஸ் கொடுப்பாங்க. இந்த கிளிப்ஸ் தான் இந்த சர்வோ மோட்டரை இங்கே பொசிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அந்த சர்வோ மோட்டரும் டேபிள் மேலே எடுத்து வச்சோடனே இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மைக்ரோ கண்ட்ரோலர் சூஸ் பண்ணுவோம். நம்மக்கிட்ட இருக்க மைக்ரோ கண்ட்ரோலர் எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆர்டினோ நேனோவை சூட்டபுளாக இருக்கும். அதை எடுத்து வச்சுப்போம். இப்போது பிரெட் போர்டில் செக் பண்ணி பார்ப்போம் நம்ம சர்வோ மோட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது. மொத்தமாக சர்வோ மோட்டர்ஸில் 3 பின் இருக்குது. சர்வோ மோட்டரில் இருக்க முதல் பின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் வந்து கிரவுண்ட், ரெட் கலர் பாசிட்டிவ் அண்ட் ஆரஞ்சு பிடபிள்யூஎம் பின். இந்த பிடபிள்யூஎம் பின்னில் நம்ம கொடுக்குற சிக்னல் தான் இதோட டைரெக்ஷனை டிட்டர்மைன் பண்ணுறது யூஸ் ஆகுது. இப்போ தான் நமக்கான பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த ஆர்டினோவில் சர்வோ மோட்டருக்கு பவர் சப்ளை ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா மோட்டருக்கு தேவைப்படுறது அதிகமான கரண்ட். இதுக்காக தான் நம்ம தனியாக ஒரு பவர் சப்ளை சூஸ் பண்ணிக்க போகிறோம். மோட்டரோட பாசிட்டிவ் நெகட்டிவை தனியாக கொடுத்துட்டேன். அண்ட் பிடபிள்யூஎம் பின்னை ஆர்டினோ பின் 3ல் கொடுத்துருக்கேன். இதுவும் ஒரு பிடபிள்யூஎம் பின் தான். இதில் எந்த பின் சொன்னால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மோட்டர் ரொட்டேட் ஆகுறது நமக்கு கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த கிளிப் ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்யூட்டில் ஒன்றே ஆட் பண்ணிக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினோட கிரவுண்டை நம்ம பவர் சப்ளையோட கிரவுண்டில் கொடுத்துடணும். இப்படி கொடுத்தா தான் ஆர்டினோக்கும் அந்த பவர் சப்ளைக்கும் கனெக்ஷன் இருக்கும். தென் நான் யூஸ் பண்ண போகிற பவர் சப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஓல்டு சாம்சங் மொபைல் சார்ஜர். இதால் 5 வோல்ட் 1 ஆம்ப் கரண்ட் ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த சார்ஜரில் பார்த்தீங்கன்னா 2 பின்ஸ் இருக்குது. ஒரு வந்து ரெட், இன்னொன்று பிளாக். ரெட் தான் பாசிட்டிவ், பிளாக் தான் நெகட்டிவ். இப்போது நம்ம யூஎஸ்பி சாக்கெட் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கம்ப்யூட்டரை ஆன் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம முன்னாடியே செஞ்ச ராஸ்பெரி பை பவர்டு கம்ப்யூட்டர். இது எப்படி செய்யுது அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது ஃபைல் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இதை சர்வோன்னு தேடி பாருங்கள். சர்வோக்கில் ஸ்வீப் அப்படின்ற ஒரு கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்வீப். ஓகே, இப்போ இதுக்குள்ள கோடு இந்த இன்பில்டாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த சர்வோ மோட்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. நமக்கு வேலையும் மிச்சமாகிடுச்சு. இதில் நம்ம ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செர்வோ கனெக்ட் பண்ண பின்ஸை மாற்றிக்கணும். இங்கே செர்வோ டாட் அட்டாச் அப்படின்னு இருக்கும். இதோட ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம எந்த பின்னை இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். நான் யூஸ் பண்ணியிருக்க பின் நம்பர் 3. நீங்கள் என்ன பின் யூஸ் பண்ணிங்களோ அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு கோடை அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டூல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. டூல்ஸில் போய்ட்டு என்ன போர்டு, என்ன ப்ராசஸர், என்ன போர்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்லோட் பட்டன் கிளிக் பண்ணால் போதும் நம்ம கோட் அப்லோட் ஆகும். ஃபஸ்ட் கம்பேர் ஆகுது. கம்பைல்லாம் நம்ம கோடில் ஏதாவது எரர் இருக்கான்னு பார்ப்போம். எரர்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா டவுன்லோட் அப்லோட் ஆகிடும். ஓகே, டன் அப்லோடிங் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். நம்ம சர்வோ மோட்டர் நம்ம நினச்ச மாதிரி சூப்பராக ஒர்க் ஆகுது. ஆனால் நமக்கு தேவை ஒரு சர்வோ மோட்டரில் பஞ்ச் ஆஃப் சர்வோ மோட்டர். 5 சர்வோ மோட்டரும் ஒழுங்காக ஒர்க் பண்ணுது. இப்போ நான் இதில் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பவர் சப்ளை பின்ஸ் எல்லாத்தையும் காமனாக கொடுத்துட்டேன். இந்த ஆரஞ்சு கலர் பின் பிடபிள்யூஎம் பின்ஸை மட்டும் தனித்தனியாக கொடுத்துட்டேன். 3, 5, 6, 11 அந்த மாதிரி பிடபிள்யூஎம் பின்ஸ்லேயும் கொடுத்துட்டேன். இந்த கார்ட்போர்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் செய்கிறதுக்காக. இதை கட் பண்ணி எடுத்துப்போம். இதை கட் பண்ணி எடுத்தோன்னே இதில் 3 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த 3 ஹோல்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை இன்சர்ட் பண்ணுறதுக்காக தான். இதிலே ஸ்க்ரூஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூஸ் வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா இது கிரிப்பாக பிடிச்சிக்கும். இதுக்கு மேலே எல்லாமே உங்களுக்கே பார்த்தா புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால் மியூசிக்கை என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஒரு ஷார்ட் பிரேக்கில் வரேன்.
ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ளூடூத் hc05 ஒன்று பவர் சப்ளை ஒரு பின்னும் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம எல்லா காம்பனன்ட்ஸையும் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம Arduino Nano இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஜென்ரலாக. தென் ப்ளூடூத் மாடியூல் இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஃபைனலாக சர்வோ மோட்டார்ஸ் சைடில் மெயின் ஹெட் சர்வோ மோட்டரை அட்டாச் பண்ணிக்கிறதுக்காக தான். இது கம்ப்ளீட்டான உடனே ஓகே, இந்த கனெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம கோட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளூடூத் மாடியூல் ரிமூவ் பண்ணிடணும். ப்ளூடூத் மாடியூல் அதுலேயே இருந்ததுன்னா நம்ம கோடு ஒழுங்காக அப்லோட் ஆகாது, எரர் காமிக்கும். அதுக்காக தான் இப்போது இந்த சாக்கெட் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். போர்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுங்க. உங்களுக்கு இந்த கோட் அப்லோடிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் லிங்க்ஸ் தரேன். அப்படி இல்லைனா நீங்கள் யூடியூப்லேயே Arduino பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கோட் அப்படி எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஒன்ஸ் இது அப்லோட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் இந்த கோட் அப்லோட் ஆனோடனே நம்ம ப்ளூடூத் hc05 மாடியூலை திரும்பி இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாடியூல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அங்கேருந்தே வாங்கிக்கலாம். இப்போ பவர் சப்ளை, அதாவது என் பழைய ஓல்டு சார்ஜர்லேருந்து நான் பவர் சப்ளை கொடுக்க போகிறேன். இந்த பிசிபி போர்ட்லேயே ஒரு சைடில் பிளாக், இன்னொரு சைடில் ரெட் கொடுத்துருப்பேன். பிளாக் நான் நெகட்டிவ், ரெட் நான் பாசிட்டிவ். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். பவர் பண்ணுவோம். ரெட் லைட் இருந்துச்சு, அப்போ நம்ம ஒர்க் ஆகுது. இது நம்மளே க்ரியேட் பண்ண ஆப். மேலே இருக்க ப்ளூடூத் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ப்ளூடூத் டிவைசஸ் வரும். அதில் போய்ட்டு hc05 கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இது உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா நார்மலாக ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணிங்கன்னா hc05 மாடியூல் அப்படின்னு வரும். அதில் போனோடனே நீங்கள் உங்களுடைய hc05 கிளிக் பண்ணிங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு பாஸ்வேர்ட் டைப் பண்ணோடனே கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டிவைஸ் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகுது. இதுக்கு ஏன் அப்படின்னு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் கண்ட்ரோலர் ரொம்ப ஸ்லோவாக செட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக மாற்றுவோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து இந்த பொட்டன்ஷியோமீட்டரை கொஞ்சம் டர்ன் பண்ணணும். நான் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யுது அப்படின்றத. இப்போ முன்னாடியோட இப்போ நல்லா ஸ்பீடாக வேலை செய்யுது பார்த்தீங்களா? இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது. ஓகே, இது அடிஷ்னல் ஃபீச்சர் தான். உங்களுக்கு வேணும்னா இதை உங்கள் சர்க்யூட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. வேணாம் அப்படின்னா விட்டுருங்க. கோடில் எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். அடுத்த வீடியோவில் இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம்.